கடும் அமளி துமளிக்கிடையே சர்ச்சைக்குரிய போலாவரம் நீர் மின்சார திட்ட மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றில் போலாவரம் நீர் மின்சார திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை சுமூகமாக நிறைவேற்றும் வகையில் ஆந்திர மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாவை லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெள்ளியன்று தாக்கல் செய்தார். அந்த திட்டத்தால் பழங்குடியின மக்களின் நலன் பாதிக்கப்படும் என்று கூறி ஒடிசாவின் பிஜு ஜனதா தளம் மற்றும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி மற்றும் சத்தீஸ்கர் எம்பிக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினர். தெலுங்கானாவில் உள்ள சில பகுதிகள் ஆந்திராவில் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மசோதாவை திரும்பப் பெற வேண்டுமெனவும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி எம்பிக்கள் அமளி துமளியில் ஈடுபட்டனர். சபையின் மைய பகுதியில் கடும் அமளி துமளி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் குரல் ஓட்டெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்த சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் சபையை ஒத்திவைப்பதாகவும் கூறினார். पोलावरम प्रोजेक्ट के बारे में जो पास किया है उससे हम बहुत चिंतित है और दुख भी है हम लिए, क्योंकि वहाँ पे जो आदिवासी है वो क्या पाप करे देश में हमको नहीं मालूम. इस देश का जो ऐतिहासिक चरित्र है उसमें आदिवासी का बहुत बहुमूल्य ध्यान भी है, उसका वो भी काम करके है देश के लिए. लेकिन हम समझ में नहीं आता कि आज जो वहाँ पे स्पीकर साहब ने हम जितने भी बार हमारा अपील किए हैं, हम जो शासन के लिए क्या क्या है ये आदिवासी के लिए बहुत भी प्रोविजन संसद में हुआ है वो उसका भी प्रोटेक्शन करो बोले तो हमारा जो स्पीकर साहब ने हमारा बात नहीं सुने, हमको थोड़ा भी मौका नहीं दिए, फिर जल्दी से बुलडोज करके 2-3 मिनट में ये बिल पास करा लिए. அதேபோல ட்ராய் சட்டத்திருத்த மசோதாவை பிரதமர் மோடி வெள்ளியன்று லோக்சபாவில் தாக்கல் செய்தார். ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக இருந்த நிருபேந்திர மிஸ்ரா பிரதமரின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நியமனத்தில் உள்ள சட்டச் சிக்கலை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கொண்டுவரப்பட்டுள்ள ட்ராய் மசோதாவுக்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சபையில் அமளி துமளி ஏற்பட்டது.